ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹெல்கா அப்படின்ற ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு டிமென்ஷியா அப்படின்ற ஒரு ஞாபக மருதி வியாதி இருக்கு. அவங்க தன்னோட ரூமுக்குள்ள இருக்கிற வென்டிலேஷன் சிஸ்டம்ல வித்தியாசமான சத்தங்கள்லாம் வரத பார்த்து பயந்து ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பெஸ்ட், அதாவது பூச்சிகள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு போன் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பிராங்க்னு ஒருத்தன் அந்த கம்பெனில இருந்து அந்த வீட்டுக்கு வரான். அந்த அபார்ட்மெண்ட்குள்ள அவன் வந்துட்டு இருக்கும் போதே ஒரு வென்டிலேஷன்ல இருந்து ஏதோ வெள்ளை கலர்ல லிக்விட் மாதிரி வரத பாக்குறான். அது என்னவா இருக்கும்னு அதை தொட்டு பார்த்தது மட்டும் இல்லாம அதை மோந்தும் பாக்குறான். ஆனா அது கெட்ட வாட அடிக்குதுங்க. வந்தவன் ஹெல்கா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்களோட வீட்டுல ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் வென்டிலேஷன்ல இருந்து வரதா சொல்றாங்க. அப்போ பிராங்க் அந்த லேடி கிட்ட அவன் கூட வேலை செய்யற கொலீக்ஸ் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதாகவும் ஆனா அவங்க எல்லாம் மறுபடியும் ஆபீஸ்க்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதை கேட்டுட்டு ஹெல்கா அப்படி யாரும் என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஞாபக மருதி வேற, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். உள்ள வந்த பிராங்கும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பூச்சிகள் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வென்டிலேஷன் பக்கத்துல ஏதோ ரத்தம் மாதிரி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவன் அந்த வென்டிலேஷனுக்குள்ள மெதுவா பார்க்கும்போது அவன் கூட வேலை செய்யற ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காருங்க. இதை பார்த்துட்டு அலறி போன பிராங்க் அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு அவனை அந்த ரூமுக்குள்ள பயங்கரமா இழுத்துட்டு போகுது. இதை பார்த்துட்டு அந்த லேடியும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன நடந்ததுன்றதே மறந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு அடுத்த பாயசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் அதே போல அந்த வென்டிலேஷன்ல இருந்து சத்தத்தை கேட்டுட்டு ஹெல்கா மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. எம்மா போதும்மா, நீ கூட்டிட்டு வந்து கொலை பண்ணதெல்லாம் போதும். அடுத்த சீன்ல 4 நாளுக்கு முன்னாடி அப்படின்றத காட்டுறாங்க. அந்த நேரத்துல விண்வெளியில இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் எரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து விழுது. அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு சிலந்தி மாதிரி ஒரு உயிரினம் வெளியே வருதுங்க. அந்த அபார்ட்மெண்ட் குண்டர் அப்படின்ற ஒரு லேடிக்கு சொந்தமானது. அந்த நேரத்துல ஷார்லட்னு ஒரு 12 வயசு பொண்ணு குண்டரோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பொம்மைகள் எல்லாம் திருடிட்டு போறத வழக்கமாவே வச்சிருக்கா. அது போலவே அவ வந்து அன்னைக்கு பொம்மைகளை திருடிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா இந்த சிலந்திய பாக்குறா. உடனே ஷார்லட் அந்த சிலந்திய ஒரு தீப்பெட்டிக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவ அந்த வென்ட்டுக்குள்ள எலி மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஈத்தன்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னா ஷார்லட்டோட ஸ்டெப் ஃபாதர். அப்ப அந்த லேடி குண்டர் ஈத்தன் கிட்ட அவரோட மகன் எப்ப பாரு வீட்டுக்கு வந்து பொம்மை எல்லாம் திருடிட்டு போறதாகவும் அவங்க வீட்டோட ஒரு ஜன்னலையும் உடைச்சதாகவும் ஒழுங்கா அதை சரி பண்ணி கொடுத்துட்டு உன் மகளை கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல தன்னோட ரூமுக்கு வந்த ஷார்லட் அவ எடுத்துட்டு வந்த சிலந்திய ஒரு கிளாஸ் ஜார்க்குள்ள மூடி வச்சிடறா. அந்த நேரத்துல அந்த ரூமுக்குள்ள வந்த ஈத்தன் அந்த லேடியோட ரூம் ஜன்னலை சேதப்படுத்துறதுக்காக ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஷார்லட் ஈத்தனை மதிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவரு ஸ்டெப் ஃபாதர் தானே. இதுல இருந்து நமக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லன்றது தெரியுது. தான் என்ன சொன்னாலும் இந்த ஷார்லட் கேட்க மாட்டான்றத புரிஞ்சுக்கிட்டு ஈத்தனும் கோவமா அந்த ரூம் விட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நமக்கு ஹெதர் அப்படின்றவங்கள காட்டுறாங்க. இவங்க தான் ஷார்லட்டோட அம்மா. அவங்களுக்கும் ஈத்தனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் ஹெதர் ஷார்லட் கிட்ட தான் உடம்பு சரியில்லாத அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்புறதாகவும் அது வரைக்கும் லியாம பாத்துக்க சொல்லியும் கேட்டுட்டு போறாங்க. லியாம பாத்துட்டு இருந்த ஷார்லட்டுக்கு கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிச்சு போயிடுதுங்க. அதனால அவன் என்ன பண்றான்னா சும்மா போயிட்டு இருந்த ஒரு கரப்பாம்பூச்சியை பிடிச்சி அந்த சிலந்திக்கு உணவா போடுறா. அவ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அந்த சிலந்தி அந்த கரப்பாம்பூச்சியை ஒரே மடக்குல கொண்டு சாப்பிட்டுடுது. அதை பார்த்துட்டு ஷார்லட்டால நம்பவே முடியலங்க. அந்த சிலந்தியோட சக்திகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஷார்லட் அதுக்கு ஸ்டிங்னு ஒரு பேரும் வைக்கிறா. அதே நேரத்துல நமக்கு ஈத்தன் ஒரு பத்திரிகைக்காக கார்ட்டூன் வரைகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம காட்டுறாங்க. அதுல இருந்து வர வருமானம் அவரோட குடும்பத்துக்கு பத்தாதனால அவர் அதே அபார்ட்மெண்ட்ல சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் ஒரு அபார்ட்மெண்ட் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கரப்பாம்பூச்சி அவருக்கு மூஞ்சி மேல விழுந்துருதுங்க. உடனே அவரும் டிஸ்கஸ்ட் ஆயிடுறாரு. எப்படி அவரும் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் மரியா அப்படின்றவங்க கிட்ட வேலையை முடிச்சதா சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம ஷார்லட்டும் கண்ணுக்கு பட்ட எல்லா பூச்சியும் புடிச்சு அந்த சிலந்திக்கு தீனியா போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிறது போல. ஸ்டிங்கும் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது பசி ஆறுன மாதிரியே தெரியல. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. அன்னைக்கு ஈவினிங் ஈத்தன் தன்னோட பத்திரிகைக்காக ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஷார்லட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹெதருக்கு இப்போ மனசுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்கன்ற சந்தோஷம் வருது. அன்னைக்கு நைட்டு ஈத்தன் ஷார்லட்டோட ரூமுக்கு அவ இல்லாத நேரத்துல போறாரு. அந்த ரூமுக்குள்ள ஷார்லட் வரைஞ்சு வச்சிருந்த ஸ்டிங்கோட படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் தான் பார்க்காத சிலந்தியா இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி ஆவறாருங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஷார்லட் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறா. ஈத்தனும் ஷார்லட் கிட்ட இந்த மாதிரி சிலந்தி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்காத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும் போது ஸ்டிங் வச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, யாரு சொன்னாலும் நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எப்படியும் சொல்ற பேச்ச கேட்க போறது இல்ல. ஈத்தனும் ஷார்லட்டை அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஸ்டிங் அந்த ஜாரை விட்டு எஸ்கேப் ஆகி அந்த வென்டிலேஷன் வழியா போய் அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க மேய ஆரம்பிக்குதுங்க. அது அந்த குண்டரோட வீட்டுக்குள்ள போது அங்க ஒரு பெரிய கிளி இருக்கிறத ஸ்டிங் நோட் பண்ணுது.
அங்க ஒரு பெரிய சிலந்தி இருக்கு. அடுத்த நாள் காலையில ஷார்லட்டோட ஃபேமிலி வழக்கம் போல தங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல குண்டர் பயங்கரமா கத்துறது இவங்களுக்கு கேக்குது. என்னடா இந்த பொம்பளை இப்படி கத்துறான்னு சொல்லி அங்க போய் பார்க்கும்போது தான் ஏதோ ஒண்ணு அவங்களோட கிளியை கடிச்சு குதறி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கு. இத பார்த்து அவங்களும் ஏதோ ஒரு பெருச்சாலி தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்கள் எல்லாம் கொல்ற அதே கம்பெனிக்கு போன் பண்ணி பிராங்க கூப்பிடுறாங்க. பிராங்கும் அந்த கிளி செத்து போயிருந்த நிலைமை பார்த்துட்டு இதை பாக்குறதுக்கு ஒரு எலி இதை செஞ்சிருக்க மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு டவுட் ஆவறான். அவன் அந்த வென்டிலேஷன் பாக்குறான், ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அதுக்குள்ள ஒரு பூச்சி மருந்தை போட்டுட்டு அதுக்குள்ள எது இருந்தாலும் இனிமே அது இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். அடுத்த சீன்ல ரூம்ல ஷார்லட்டை காட்டும் போது ஸ்டிங் மறுபடியும் அதோட ஜாருக்குள்ளேயே வந்துடுதுங்க. ஷார்லட் தன்னோட போன்ல ஒரு பூனையோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு கத்துது. திடீர்னு ஸ்டிங்கும் அதே போல அப்படின்னு கத்துது. இத பார்த்த ஷார்லட்டுக்கு உடனே ஷாக் ஆயிடுது. இருக்காதா பின்ன முன்ன பின்ன யாருன்னா சிலந்தி பூனை மாதிரி கத்துறதெல்லாம் பாத்துருக்குமா? அவளும் விடாம நிறைய கரப்பாம்பூச்சிங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த சிலந்திக்கு நல்லா தீனி போடுறாங்க. ஸ்டிங்கும் அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த ஜார் பக்கத்துல ஒரு சில்க் பால் வந்து விழுது. அதாவது பட்டுலயே சுத்தி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பால். அதை பார்த்த உடனே ஸ்டிங் அந்த ஜாருக்குள்ள பயந்து போயிடுதுங்க. ஷார்லட்டுக்கு உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்டிங்குக்கு அந்த சில்க் பாலை பார்த்தா பயம்ன்றது அவளுக்கு புரியுது. அந்த நேரத்துல ஷார்லட்டோட ரூமுக்குள்ள வந்த பிராங்க் அந்த ரூமுக்குள்ள பூச்சி மருந்து அடிக்க போறதா சொல்றான். அப்ப ஷார்லட் அதுக்கு அனுமதிக்க மாட்டான். அந்த நேரத்துல அவ கையில ஒரு ஜார்ல ஸ்டிங்க வச்சிருக்கிறத பாக்குற பிராங்க் இத மாதிரி சிலந்தி எல்லாம் நம்ம பெட்டா வச்சுக்க கூடாது, அது நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷார்லட் அந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. அதே போல அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஸ்டிங் அந்த ஜாரை விட்டு தப்பிச்சு அந்த வென்டிலேஷன் வழியா நம்ம முன்னாடி பார்த்த மரியா அப்படின்றவங்களோட ரூமுக்குள்ள போயிடுதுங்க. மரியாவும் தூக்கம் வராதனால 2 தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி பிக்சரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்களோட மொத்த ஃபேமிலியும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஆனா அதே போட்டோ பின்னாடி தாங்க ஸ்டிங்கோ நிக்குது. அந்த நேரத்துல அந்த போட்டோல இருந்து வந்த ஸ்டிங் மரியாவை கடிச்சிடுதுங்க. அவங்களும் ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்னே தெரியாம என்னவா இருக்கும்னு சொல்லி கண்ணாடியை பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அப்படியே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு உடம்பெல்லாம் பக்கவாதம் வந்த மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஸ்டிங் மறுபடியும் வந்து அவங்களோட வாயில பூந்துருதா. கொஞ்ச நேரத்துல அது அவங்களோட உடம்புக்குள்ள பூந்து அவங்களோட வயிற்று வழியா கிழிச்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. அதனால அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஷார்லட் எரிக்ன்ற ஒரு பையனை மீட் பண்றதுக்கு போறா. அவன் பக்கத்து பிளாட்ல இருக்கிற ஒரு பையன். அவன் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ன்றதுனால உயிரினங்கள் மேல அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கு. அப்ப ஷார்லட் அவங்க கிட்ட ஸ்டிங் அபரிவிதமா வளர்றதாகவும் அது ஒரு கிளி மாதிரி பேசுறதாகவும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆன எரிக்கும் ஸ்டிங் வளர்றதுக்கு ஒரு பெரிய டேங்க் நான் ரெடி பண்ணி அதை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. அவளும் எரிக் பேச்சை நம்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல இறந்து போன அந்த மரியாவோட நாய் அந்த வென்டிலேஷன் வழியா ஈத்தனோட ரூமுக்குள்ள வந்துருது. அதை பார்த்த ஈத்தனும் அதை கூட்டிகிட்டு போய் மரியா வீட்டுல விடும்போது அவங்க வீட்டுக்குள்ள மரியா சத்தமே கேட்காதனால அவரும் உள்ள போய் பாக்குறாரு. அங்க மரியாவோட இறந்து போன உடலை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் அவரும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு கிளி செத்து போயிருக்கு, அடுத்தது மரியாவும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எரிக்கும் ஈத்தனை கூப்பிட்டு ஸ்டிங்க பத்தின எல்லா விஷயமும் சொல்லிட்டு இதை இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தா எல்லாருக்குமே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட கொடுத்துடணும், ஏன்னா இதோட சைஸை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்ப இது நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஈத்தனும் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஷார்லட்டும் தன்னோட ஸ்டிங் யாரையும் துன்புறுத்தாது, எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவ ஈத்தன் கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா. அவரு தன்னோட உண்மையான அப்பா இல்லன்னும் இங்க எல்லா ரூல்ஸையும் நீ போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஹெதரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த எரிக் பையனுக்கு என்ன தோணுதுன்னா இந்த சிலந்தியோட சக்தியை வச்சு அவனுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு நினைச்சுக்கிட்டு அதான் அவன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவனும் அதுக்கு தீனியை போட்டு போட்டு வளர்த்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அது ரொம்ப பெருசா வளர்ந்துடுதுங்க. அது அந்த டேங்கையும் உடைச்சுக்கிட்டு வெளியே போயிடுது. அடுத்த சீன்ல ஈத்தனுக்கு தன்னோட ஆபீஸ்ல இருந்து போன் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈத்தனோட வேலையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா மக்களுக்கு அவர் வரைகிற கார்ட்டூன்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. போதாதுக்கு அந்த குண்டர்ன்ற லேடியும் வந்து ஈத்தன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல அதெல்லாம் சரியா செய்யாதனால தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி தன்னோட காணாம போன பூனையை தேடிக்கிட்டு அந்த காரிடாருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பூனையோட சத்தம் கேக்குது. அதனால அவங்களும் ஒரு வென்டிலேஷனுக்குள்ள ஒரு பிளாஷ் லைட் எடுத்துக்கிட்டு தேடலான்னு போகும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பிளாஷ் லைட்டோட பேட்டரியும் தீர்ந்து போயிடுதுங்க. அப்போ ஸ்டிங் அவங்கள கூட்டூரமா அட்டாக் பண்ணி அப்படியே அந்த வென்டிலேஷனுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுது. இருந்த வேலையும் போயிட்டதுனால ஈத்தனும் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காருங்க. எதரும் எவ்வளவோ அவரை காம் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க, ஆனா அவரு கேட்கற மாதிரியே தெரியல. இதனால அவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. இதை பார்த்துட்டு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஷார்லட்டும் லியாம தூக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிடுறா. காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அந்த சத்தத்துல
இருந்து தப்பிக்கிறதுக்காக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடறா. ஒருவேளை நம்ம வீடியோ பாக்குறாளோ அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சூடு பிடிக்கும் போது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாத அந்த ஸ்டிங் அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவங்க ரெண்டு பேரையும் செயல் இழக்க வச்சு அப்படியே அந்த வென்டிலேஷனுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டு போகுது. ஷார்லட்டுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் அந்த ஹெட்போன்ஸ் அவ எடுக்கிறா. மரியாவோட நாய் விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கு. அவனும் அந்த வென்டிலேஷனுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த ஸ்டிங் அந்த நாயை அப்படியே எடுத்துட்டு உள்ள போயிடுதுங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் காணோம்னு நோட் பண்ண ஷார்லட்டும் இது கண்டிப்பா அந்த ஸ்டிங்கோட வேலையா தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறா. இப்ப என்ன பண்றதுன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வந்த ஸ்டிங் ஷார்லட்டோட தம்பி அந்த லியம்ன்ற குழந்தையும் தூக்கிட்டு போயிடுதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷார்லட் தன்னை தானே திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. அந்த நேரத்துலதான் ஷார்லட்டுக்கு அந்த சில்க் பால ஞாபகம் வருது. அவளும் உடனே ஒரு ஐடியா பண்ணி அந்த சில்க் பால்ல நல்லா அரைச்சு தண்ணிக்குள்ள போட்டு கலந்துடுறா. அதை வச்சு ஒரு சொல்யூஷன் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு கண்ணுக்குள்ள ஊத்திக்கிறாங்க. எரிக்கோட அபார்ட்மெண்ட்டுக்கு போற ஷார்லட் எரிக் அந்த சீலிங் மேல ஒரு சிலந்தி வலையில சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவ ஹெல்கான்ற அந்த வயசான லேடியோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் தெரியுது அவங்க கையில வச்சு பின்னிட்டு இருந்த ஸ்வெட்டர்ல கொஞ்சம் சில்க் இருக்கிறதுனால ஸ்டிங்கும் அவங்கள எதுவுமே செய்யல. அவளும் அந்த பாட்டி கிட்ட போலீஸுக்கு போன் பண்ண சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல இருந்து நிறைய சில்க் பால்ஸ் எடுத்துக்கிறா. அதெல்லாம் அரைச்சு நிறைய தண்ணியில கலந்து பாட்டில்ல ஊத்திக்கிட்டு அவ மேலேயே அதை கொஞ்சம் ஊத்திக்கிறா. அப்போ அந்த வென்டிலேஷனுக்குள்ள போகும்போது ஈத்தன் ஒரு செவுத்துல அந்த சிலந்தி வேலையில மாட்டிட்டு இருக்காரு. அவளும் அந்த சொல்யூஷன் எடுத்து அந்த வெப் மேல ஊத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி ஈத்தனும் அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல தவறி கீழே விழுந்துடுறாங்க. ஸ்டிங்கும் அந்த நேரத்துல அங்க வந்துடுது. அது ஷார்லட்ட அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஈத்தன் அந்த சொல்யூஷன் எடுத்து அது மேல ஊத்தும் போது அதுவும் பயந்து அங்க இருந்து ஓடிடுதுங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஷார்லட் ஈத்தன் கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது ஈத்தனும் அவளை மன்னிச்சுட்டு இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த நேரத்துலதான் அந்த லேடி ஹெல்காக்கு வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டு பிராங்குக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. நம்ம முதல் சீன்ல பார்த்த மாதிரி பிராங்க ஸ்டிங் அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அவன் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல போய் விழுறான். அதே இடத்துலதான் ஈத்தனும் ஷார்லட்டும் இருக்காங்க. இப்ப பயத்தோட உச்சத்திலே இருக்கிற பிராங்க் அந்த ரூமோட கதவை திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது சாத்திருக்குங்க. அப்ப பிராங்க் ஷார்லட்டை பார்த்து எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு அவளை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஈத்தன் குறுக்க போந்து தடுக்கிறாரு. இதனால பிராங்குக்கும் ஈத்தனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஷார்லட் அந்த சண்டையை நிறுத்திட்டு அவ செஞ்ச அந்த சொல்யூஷனை வச்சு அந்த ஸ்டிங்கை எப்படியாவது தடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க மூணு பேரும் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டிங் அங்க வந்துருது. இதை பார்த்து பயந்து போன பிராங்கும் அவன் கையில வச்சுட்டு இருந்த ஆணி அடிக்கிற கண்ணை எடுத்து அதை பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு ஆணி ஸ்டிங் மேல பட்டுடவே இவன் கொஞ்சம் சந்தோஷமா வரான். இவன் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்த வாட்டர் பைப்பையும் சுட்டுறான். இப்போ அந்த ரூமுக்குள்ள தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே ஆயிட்டு இருக்கும்போது அந்த சில்க் பாலோட எஃபெக்ட் அவங்க ட்ரெஸ் மேல எல்லாம் குறைஞ்சிடுது. அந்த நேரத்துல அங்க வர ஸ்டிங்கும் பிராங்க அப்படியே வெப் அடிச்சு தூக்கி அவனோட தலையை அப்படியே கடிச்சு கொதறிடுதுங்க. இப்ப எப்படியாவது அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஷார்லட்டும் ஈத்தனும் ஒரு குப்பை கொட்டுற ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க ஹெதரையும் லியாமையும் பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் இங்கதான் அந்த ஸ்டிங் பிடிச்சு வச்சிருக்கு. அவங்களும் அந்த வெப் மேல அந்த சொல்யூஷனை ஊத்தி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. ஒரு வழியா அவங்க ஃபேமிலியே இப்ப ஒன்னா எடுதுங்க. இப்பதான் ஷார்லட்டுக்கு ஃபேமிலியோட முக்கியத்துவமே தெரியுது. அவங்க சந்தோஷமா இருக்கிற அந்த தருணத்துல அதை கெடுக்கிற மாதிரி ஸ்டிங் அங்க வருதுங்க. ஸ்டிங் ஒரு பிரஸிங் மிஷினுக்கு கீழே வரதை பார்த்த ஈத்தனும் அந்த மிஷினை ஆபரேட் பண்ணலாம் சொல்லிட்டு அதோட ஜாய்ஸ்டிக் எடுத்து ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஜாய்ஸ்டிக்கு கரண்ட் இல்ல. அப்பதான் அந்த ஜாய்ஸ்டிக்கோட பிளக் லூஸா இருக்கிறத ஈத்தன் நோட் பண்ணிட்டு தான் உயிரும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஜாய்ஸ்டிக்கோட பிளக்க பிடிச்சு அழுத்துறாரு. அதனால ஷாக் அடிச்சு அவரு தூக்கி வீசப்படுறாரு. ஒரு வழியா அந்த பட்டனும் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. உடனே ஷார்லட்டும் அந்த ஜாய்ஸ்டிக் எடுத்து அந்த பட்டனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. அந்த பிரஸிங் மிஷினை அப்படியே ஸ்டிங்க போட்டு நசிக்கிடுதுங்க. ஒரு வழியா ஸ்டிங் இப்போ செத்து போச்சு. இப்ப மூச்சு பேச்சு இல்லாத ஈத்தனை எப்படியோ ஹெதர் மூச்சு கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா அவரும் பழிச்சுக்கிறாருங்க. இப்ப அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட் காட்டுறாங்க. அங்கேயே பக்கத்துல ஒரு ரூம்ல நிறைய சிலந்தி முட்டைகளை காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு முட்டையும் உடைஞ்சி சிலந்தி வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.